ஹரஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. ஸ்ரீ எல்லை வெற்றி முனீஸ்வராலய குருக்கள், சாய் கோபி குருக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சுவாமிக்கு முதல் வார இரவு 8:30 மணிக்கு பால் அபிஷேகம், தயிர் போன்ற மங்கள அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவது மற்றும் அவருக்கு சுருட்டு படிப்புகள், நாமக்கல் விருப்புதல், சுவாமிக்கு நிவேத்தியம், கற்பூரதி வாங்கி கயிறு கட்டி கொள்வது விசேஷம். அது ஏன் கயிறு கட்டிக்கிறதுனா, கயிறு அதேமாதிரி உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுனா அப்படி இருக்கலாம், வேண்டுதல் நிறைவேறினா கட்டி மறுபடியும் ரொட்டேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐயாவுக்கு சாயங்காலம் 8 அபிஷேகம் ஆராதனை மற்றும் விசேஷ அபிஷேக ஆராதனை, தீபாராதனை, தூப நிவேத்தியம், படையல் கொடுத்து எல்லாருக்கும் எல்லாமல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய. ஏன் வெற்றினா, வெற்றி முனீஸ்வரன் ஜடாமுடி, ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு நேவதி இருக்குது. ஐயாவுக்கு திங்கள், முருகனுக்கு செவ்வாழை. அதுபோல் ஐயாவுக்கு வெண்பொங்கல், தயிர் சீடை, இதுதான் அவருக்கு விசேஷம். வேதங்களுக்கு புரியும். அதுபோல் நீங்களும் பிரசாதம் பண்ணுவது மக்களுக்கு விநியோகம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன விசேஷம்னா, ஆலயத்தில் கயிறு கட்டி கொள்வது மிக விசேஷம். நிறைவேறுச்சுன்னா அது அவங்க தேவை போய் பரவாயில்ல. நிறைவேற்றுவார், வெற்றியை கொடுப்பார். நிறைவேறினா அந்த கயிறை நீங்கள் கோயிலுக்கு அதேபோல் ஐநாறு பகுதி எந்த பகுதிகள் இருந்தாலும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முதல் வாராந்திர பூஜையில் கலந்து கொண்டு எல்லாமல்ல முனீஸ்வரர் உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ கமெண்டில் தெரிவிக்க. டெய்லி கோயில் சார்பாக நம்ம கல்யாணம், சந்தானம், வழக்குகள் எதெல்லாம் ப்ராப்ளம் தான் ஐயா ஒரு வாட்டி தரிசனம் பண்ணணும். இந்த வழக்குக்குரிய வெற்றியை கொடுப்பார். நியாயமான கோரிக்கைன்னா கண்டிப்பாக ஜெயம் நிறைவேற்றி கொடுப்பார். எல்லாமல்ல இந்த ஆன்மீக பதிவை அனைவருக்கும் பகிர்ந்து நான் சாய். எல்லாமல்ல ஓம் ஸ்ரீ எல்லை வெற்றி முனீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. தத்புருஷாயத்மகே மகாதேவாயத்மகே. ஓம் ஸ்ரீ எல்லை வெற்றி முனீஸ்வராய நமோ நமஹ.